அன்பு நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு மலையில் என்னென்ன கடவுள் இருக்குது, என்னென்ன பஞ்சபூதங்கள் இருக்குது, அது எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்றத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மனையை எந்த அளவுக்கு எப்படி பிரிக்கணும், எது எது எப்படி செட் பண்ணால் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுதான் நம்ம வீடியோவோட தலைப்பு மனையின் உயிர்கோடு. இது பெருசாக யாரும் டீப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் இதுதான் எல்லா சைட்டுக்குமே முக்கியம். நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே இந்த உயிர்கோடு இல்லாமல் எந்த ஒரு டிராயிங்குமே வராது. அதனால் அதை பற்றி ஓரளவு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் ஃபர்தராக வாஸ்துவை டீப்பாக புரிஞ்சிக்க முடியும். இந்த மனையின் உயிர்கோடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா வாஸ்துவை பற்றி டீப்பாக உங்களுக்கு தெரிய வராது. ஒரு சில பேர் ஓரலாக மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. நான் எப்பவுமே ஒரு சைட் வாங்கிட்டா ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த சைட்டுக்கு உயிர்கோடு போடுவேன். வாங்க அதை பற்றி டீப்பாக பார்த்துடலாம். ஒரு சைட்டை வாங்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அதை 4 பகுதியாக பிரிச்சுக்கணும். மொத்தம் 16 பகுதியாக இருக்கும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து எதை வச்சு சொல்லுவாங்கன்னா இதை வச்சு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே அதை நீள அகலத்தை 4 பிரிச்சுக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 16 பகுதி வந்துடும். ஃபஸ்ட்டு முதல் 4 பகுதி ஈசானிய பகுதி. இது நீர் பகுதி. இது மிகவும் இலகுவான பகுதி, காற்றோட்டம் அதிகம் உள்ள பகுதி. இது ஒரு ஆண் பகுதி. ஈசானியம் ஒரு ஆண்களுக்கான ஒரு பகுதி. அதுக்கு அடுத்தபடியாக அக்னி பாகம். இது பெண்களுக்கான பகுதி. 3-4 பார்ட் அக்னி மூலை. இது பெண் பாகம். அதுக்கு நேர் பின்னாடி இருக்கிற இந்த பாகம் ஆண் பாகம். இது பார்த்தீங்கன்னா அக்னி மூலைக்கு நேர் பின்னாடியும் வாயு மூலைக்கு ரைட் சைடும் வரும். இது ஒரு ஆண் பாகம். இது நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மனையில் உயர்ந்திருக்கணும். பொதுவாக இந்த இடத்த விட இந்த இடம் உயர்ந்திருக்கணும். அக்னி பாகம் நெருப்பு சம்பந்தமான ஒரு பகுதி. அதனால தான் இந்த பகுதியை பெண்களுக்கு ஒதுக்கி விட இருக்கிறாங்க. அதனால பெண்கள் தான் சமையலுக்கு பகாரத்துக்கு ராணி. அதனால அவங்களுக்கு அந்த பகுதியை கொடுத்துருவாங்க. இதுக்கு நேர் இந்த பக்கம் வர இந்த வாயு பகுதியும் பெண்களுக்கு உண்டான பகுதி. இந்த பக்கம் உங்களுக்கு வாயு அக்னி மூலையில் உங்களுக்கு கிச்சன் செட் ஆகலைன்னா இந்த பக்கம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நெருப்பு சார்ந்த பகுதிங்க. புரியுதுங்களா? பொதுவாக இந்த இடத்துல இல்லாத பட்சத்துக்கு இந்த பக்கம் வாயு மூலையில் நீங்கள் கிச்சன் போட்டுக்கலாம். இது பொதுவாக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ஃபஸ்ட்டு 4 பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பாகமும் 4 பிரிச்சிங்கன்னா மொத்தம் 16 பாகம் வரும். இதன் மூலியமாக இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டு நீங்கள் சைட்டில் நீங்கள் ஒரு டிராயிங் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும், பக்காவாக வரும். ஒரு டென்ஷனே ஆகாது. இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 40க்கு 40 எடுத்துருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கான்செப்டில் மட்டும்தான் நீங்கள் ஒரு மனையை பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே சரியாக வரும். இது சென்ட்ரல் பார்ட் பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. பிரம்மஸ்தானத்துக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் வரக்கூடாதே தவிர மற்றபடி பிரம்மஸ்தானத்துக்கு டீப்பாக நம்ம அங்கே வெயிட் கொடுக்க வேண்டியதுன்னா ஒரு சில விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே போகிறோம். பிரம்மஸ்தானம் உங்களுக்கு ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிரும். புரியுதுங்களா? இதன் பிரகாரம் நீங்கள் இப்படி பிரிச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை நீங்கள் செட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது மாதிரி 4 பிரிச்சுட்டு ஈசானியத்தில் இருந்து குபேர மூலைக்கு ஒரு கோடு போடணுங்க. இந்த கோடு தான் ஒரு மனையோட உயிர்கோடு. இந்த உயிர்கோட்டில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. ஒரு போர்வெல்லோ வாட்டர் டேங்கோ செப்டி டேங்கோ எந்தவித குழியோ பள்ளமோ எதுவுமே வராத மாதிரி நீங்கள் இந்த உயிர்கோடு இந்த உயிர்கோடின் பிரகாரம் தான் வாஸ்து பகவான் குபேர மூலையில் இது ஈசானிய தலை வச்சு குபேர மூலையில் கால் நீட்டி படுத்திருப்பார். எந்த சைட்டாக இருந்தாலும், இப்போ தெற்கு பார்த்த சைட்டாக இருந்தாலும் அவர் உயிர்கோடு இங்கே தான் வரும். மேற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் உயிர்கோடு ஈசானியத்திலிருந்து குபேர மூலைக்கு மட்டும்தான் நீங்கள் கோடு போடணும். சைட்டுக்காக நீங்கள் கோடு போடக்கூடாது, அது தப்பாயிருங்க. ஈசானியத்திலிருந்து குபேர மூலைக்கு போடுற கோடு தான் அந்த மனையின் உயிர்கோடு. அது கடைசி வரைக்கும் அந்த உயிர்கோடு ஒரு பிளானை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு
4 மூலையை 4 பகுதியாக பிரிச்சுட்டு அந்த 4 வந்து 4ஆக பிரிச்சிடணும். மொத்தம் 16 பகுதியாச்சு. அதுலேருந்து ஈசானியத்திலிருந்து குபேர மூலைக்கு நீங்கள் லைன் போட்டுடணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? பொதுவாக வாஸ்து ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சைடில் காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும், இந்த சைடில் காற்றோட்டம் கம்மியாக இருக்கும். காற்றோட்டம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த சைடில் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், இந்த சைடு ஓப்பனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சைடாக தான் மகாலட்சுமி உள்ள வந்து, இந்த சைடாக மகாலட்சுமி வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பகுதியை திறந்து வச்சு இந்த சைடை அடைச்சி வச்சும் நீங்கள் வந்து பிளான் போடணும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? பஞ்சபூதங்கள் பிரகாரம் தான் வந்து இந்த ஒரு சைட்டே இருக்குது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கிற அந்த சப்ஜெக்டை நீங்கள் இதன் பிரகாரம் தான் நீங்கள் ஒரு மனையை பிரித்து இந்த ஒரு கோடை போட்டுடணும். இந்த கோடு தான் வந்து ஒரு மனையோட உயிர். இங்கே வாஸ்து பகவான் இந்த கோட்டில் தான் படுத்திருப்பாரு, சென்டர் பாயிண்டாக வச்சு. அது தெற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி, மேற்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி, வடக்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி, கிழக்க பார்த்த சைட்டாக இருந்தாலும் சரி, ஈசானியத்திலிருந்து குபேர மூலைக்கு தான் கண்டிப்பாக ஒரு கோடு போட்டு, அந்த கோடு தான் அந்த மனையோட உயிர்கோடு. சரிங்களா? அடுத்தது இந்த உயிர்கோடை நம்ம போட்டுடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஈசானிய பாகத்தில் தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டிராயிங் வந்து திருப்பி இருக்கிறோம். வடக்கை இங்கே கொண்டாந்துட்டோம். பழைய டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா வடக்கு இங்கே இருக்கும், வடக்கோட கிழக்கு பகுதி ஈஸ்ட்டு. அதனால வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால டிராயிங் மாறி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த சைடில் வடக்கு இருக்கும்போது வடக்கோட கடிகார முள் பாதை தான் கிழக்கு. இப்போ வந்து நம்ம சௌரியத்துக்காக பிளானை கொஞ்சம் திருப்பிக்கிட்டோம். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ஈசானியம். இங்கேருந்து 1 2 3 4, இங்கேருந்து 1 2 3 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கோடு எப்படி இப்போ திருப்பினதுமே உயிர்கோடு மாறல பார்த்தீங்களா? ஈசானியத்திலிருந்து குபேர மூலைக்கு ஒரு கோடு போகுது. இந்த கோடு நீங்கள் எல்லா டிராயிங்லையும் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து உயிர்கோடுன்னு எழுத வேண்டாம், இந்த டாட் அண்ட் லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போர், செப்டி டேங்க், சம்பெல்லாம் வரும்போது அதை தள்ளி போட முடியும். இந்த சைட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வருதுன்றதை நீங்கள் ஈஸியாக கரெக்டாக குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மனையை மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கேருந்து ஒரு நூலை கட்டிட்டீங்கனாலே அந்த நூலில் வந்து போரோ, செப்டி டேங்கோ, சம்போ, எந்த ஒரு குழியோ இதை வரக்கூடாது. இங்கே வாஸ்து பகவான் தலை வச்சு இப்படி படுத்திருக்கிறாரு. இங்கே கொண்டு போய் ட்ரில்ல போடக்கூடாது. அவர் தலைக்கு மேலே கொண்டு போய் போரை போடுறதா, அவர் இங்கே படுத்திருப்பார் இந்த இடத்துல ஜனமூலையில் கொண்டு போய் எக்ஸாக்டாக சில பேர் வந்து வாட்டர் டேங்க் போடுவாங்க. ஈசானியம் ஜனமூலை தானேன்னு. வாஸ்துவே வந்து வாஸ்து வந்து பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டது தான். ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் இந்த உயிர்கோடு. அதுதான் வந்து நான் இதை உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன். இந்த லைனை நீங்கள் போட்டுட்டு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஒன்றா செப்டி டேங்க் வரணும், இது சாரி இந்த சைடில் போர்வெல் வரணும், இந்த சைடில் வாட்டர் டேங்க் வரலாம். அது சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் தனியாகவே இருக்குது. போர் எப்படி போடணும், செப்டி டேங்க் எப்படி போடணும், வாட்டர் டேங்க் எப்படி போடணும், அதை உயிர்கோடு சப்ஜெக்ட் போட்டு உங்களுக்கு பக்காவாக பிளேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். புரிஞ்சுங்களா? நீங்கள் அந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக புரியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம ஒரு சைட்டை போட்டோம். இது வந்து சைட்டு, இது வந்து பில்டிங்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 1 மடங்குன்னா இந்த 2 சைடும் வந்து 2 மடங்குக்கு மேலே இருக்கணும் அளவு. புரிஞ்சுதுங்களா? 2 மடங்குக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் 2 மடங்கு, இங்கே 4 மடங்கு. எப்பவுமே இந்த இடத்த விட இந்த இடம் வந்து ஓப்பன் வந்து அதிகமாக இருக்கணும். இதன் பிரகாரம் வந்து இந்த பில்டிங் லைன் இதுதான். இந்த பில்டிங் லைன் பிரகாரம் இங்கே வந்து ஓப்பன் அதிகம் விட்டு பிரிச்சிருக்கிறோம் பாருங்க. சைட்டை வந்து மொத்தமாக 4 பகுதியாக பிரிச்சுட்டு அந்த 4 பகுதியை 4ஆக பிரிச்சிங்கன்னா மொத்தம் 16 பகுதியாகும். அதிலிருந்து இந்த பக்கம் நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பில்டிங்லேருந்து எவ்வளோ தூரம் உங்கள் சைட் பிளானை பில்டிங் பிளான் இங்கே போட்டிங்கன்னா அது வந்து பில்டிங்கில் வந்து இந்த உயிர்கோடு வந்து பில்டிங்கு போடக்கூடாது. எப்பவுமே சைட்டுக்கு மட்டும்தான் போடணும். நீங்கள் சைட்டுக்கு போட்டிங்கன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. எங்கே போகுது, எங்கே போர் போடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். புரியுதுங்களா? இதுதான் உயிர்கோடு. இந்த உயிர்கோடுன்ற சப்ஜெக்ட் முக்கியன்றதுனால இது ஒரு தனி ஹெட்லைனே கொடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் சைட்டு. இது வந்து 100% அக்யூரேசியான சைட்டு. கோயில்கள் 90% வந்து நீல அகலமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாஸ்துவில் ஃபஸ்ட்டு பக்கா சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சைட்டு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குற சைட்டு வந்து ரெக்டாங்கிள், செவ்வகம். இந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் போடலாம். 60க்கு 40ன்ற அந்த 1:2 ரேஷியோவில் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து
வாஸ்து பக்காவாக இருக்கும். இதுலேயும் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, குபேர மூலையிலேருந்து ஈசானியத்துக்கு ஒரு லைன் போட்டிருக்கிறேன். மொத்த 4ஆக பிரிச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக எல்லாத்தையும் வந்து 16 பாகமாக பிரித்து இந்த ஜலமூலையில் வந்து இந்த பாகங்கள் வந்து எப்படி அழகாக பிரிச்சிருக்க பார்த்தீங்களா. இங்கே ஓப்பன்னா இங்கே ஓப்பன், அதுக்கு மேலே இது வடக்கு பகுதி, இது வந்து கிழக்கு பகுதி. எப்பவுமே கடிகார பகுதி வடக்கோட கிளாக் வைஸ் அதுதான் ஈஸ்ட் வரும், அதுதான் கிழக்கு பகுதி. வடக்குக்கு நேர் கடிகாரமுள் பாதை வந்து கிழக்கா வரும். இதை பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு மனையே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு பில்டிங்காக இருந்தாலும் இதனுடைய பகுதி ரொம்ப தாழ்வாக இருக்கணும் எல்லாத்த விட. இதை விட இந்த பகுதி வந்து கொஞ்சம் கூடி இருக்கலாம், இதை விட இந்த பகுதி கொஞ்சம் கூடி இருக்கலாம், இதை விட இந்த பகுதி வந்து எல்லாத்த விட இந்த சைட்லேயே வச்சு ஓல் சைட்டு இதை விட வந்து கூடி இருக்கணும். இதுல இருந்து வந்து ரேண்டமாலாம் போடணும். நீங்க மண்ணு நிறவனீங்கனாலும் இப்படிதான் நிறவணும். இதுல இருந்து இது வந்து கொஞ்சம் பிளஸ் ஆகும், இதுல இருந்து கொஞ்சம் இது மேடாகும், இதுல இருந்து இது கொஞ்சம் டோட்டல் சைட்ல வந்து இதை விட அதிகமாக இருக்கலாம். அதன் பிறகு தான் நம்ம பில்டிங்லாம் கட்டணும். அப்படி கட்டும் போது நமக்கு வந்து வாஸ்துல வந்து எந்தவித குறையும் இல்லாம கடவுளால் நம்ம வந்து அந்த பூதகணங்களால நம்ம வந்து நிம்மதியா ஒரு வீட்டுல நம்ம நிம்மதியா வாழலாம். அதனால வந்து இந்த வீடியோக்கு டைட்டிலே வந்து முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்றதுனால தான் இந்த சப்ஜெக்டை நான் கொடுத்தேன். வீட்டு மனையின் உயிர் கோடுன்னு கொடுத்ததுக்கு காரணமே இதை வந்து தனியாக யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு சைட்டை எடுத்துகிட்டு அந்த உங்கள் சைட்டில் வந்து இப்படி கோடு போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாஸ்து பிரகாரம் செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், போர்வெல் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து ஒரு தனி கண்டென்ட்டாக போட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.